அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஓமான் நாட்டிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அரபு மொழியில் ஓதப்படுகிற ஹுத்பா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே நாம் வழங்கி வருகிறோம். அந்த வகையிலே இன்று துல்கஅதா மாதம் ஹிஜ்ரி 1446 பிறை 4 மே மாதம் 2ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. இன்றைய ஹுத்பாவின் தலைப்பு அல் அமலு வல் ஜித்து வல் கிஃபாஹு மஃபாத்திஹுர் ருகி வன் நஜாஹ். உழைப்பும் முயற்சியும் போராட்டமும் முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்குமான திறவுகோலாகும். மனிதன் உழைப்பது, முயற்சிப்பது, தெண்டிப்பது, அதற்காக போராடுவதென்பது வெற்றிக்கும் முன்னேற்றத்திற்குமான திறவுகோலாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அல் வலியில் ஹமீத் ஹய்ய அஸ்பாப் الرقي لعباده وبصرهم بكل عمل سديد واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله عمل فاجاد وبين لامته طريق الرشاد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه إلى يوم الدين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா விதமான புகழும் புகழப்பட்ட அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அவன்தான் முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளை மனித சமுதாயத்திற்கு காட்டிக் கொடுத்திருக்கிறான். சீரான செயல்பாடுகள் எது என்பதையும் அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். அத்தகைய அல்லாஹுவை புகழ்ந்தவனாக, சாந்தியும் சமாதானமும் செயல்களை திறம்படச் செய்த, தன் உம்மத்துக்காக அவற்றை தெளிவுபடுத்திய, சரியான பாதையிலே உம்மத்தை வழிநடத்திய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளைய மௌத்துக்கு பிறகுள்ள அந்த வாழ்க்கைக்காக எதை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று ஒவ்வொரு நஃப்ஸும் பார்த்து கொள்ளட்டும், ஒவ்வொரு நஃப்ஸும் தெரிந்து கொள்ளட்டும். சூரா அல் ஹஷ்ர்ல 18வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு நஃப்ஸும் பார்த்து கொள்ளட்டும் மௌத்துக்கு பிறகு நாளைய மறுமைக்காக எதனை அவைகள் அனுப்பியிருக்கிறது என்று. எனவே ஃபத்தகுல்லாஹ இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாளைய மறுமைக்கான உங்கள் செயல்களை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். ஈமானிய உறவுகளே, லகத் ஹஸ்ஸனா தீனுனல் ஹனீஃப் அலல் அமல் வஸ்ஸஅய் ஃபீ தலபில் இல்மி வ தன்மியத்தில் மஹாராத். மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. நாம் அமல், அதாவது வாழ்வாதாரத்துக்கான முயற்சிகளை செய்ய வேண்டும், அதற்கான அறிவை தேட வேண்டும், அதற்கான திறன்களை நமக்குள் உருவாக்க வேண்டும் என்பதை நமது மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. وَجَعَلَ ذَلِكَ مِنْ أَسْبَابِ الرُّقِيِّ فِي الدُّنْيَا وَالْآخِرَةِ. இந்த உலகத்திலும் மறுமைக்குமான அந்த வெற்றிக்கான காரணிகளை அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான். அஸ்பாபுகளை, எதை செய்தால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் உயர்வடைய முடியும் என்பதற்கான காரணிகளை நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்களோ, கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பது விருந்தாக காத்திருக்கின்றது. சூரா அல் கஹஃப் 107வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, வலா ரைப் ஃபஇன்ன தன்மியத்தல் மர் لمهاراته وتطويره لنفسه يجعله وأمته في
மசாஃபில் அக்வியா, ஒரு மனிதர் தன்னுடைய திறன்களை மேம்படுத்தி தன்னை உருவாக்கிக் கொள்வது அது அவரை மட்டுமல்ல, அவரது சமுதாயத்தையும் வலிமை மிக்கவர்களாக அது உருவாக்கி விடுகிறது. தன் திறனை உருவாக்கி தன்னை வளப்படுத்தி கொண்டு அவன் வாழ்ந்தால் அவன் தனக்கும் தன் சமூகத்துக்கும் வலிமை மிக்கவனாக மாறுகிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஃமினுல் கவி கைருன் வ அஹப்பு இலல்லாஹ். ஒரு மூமின், பலமுள்ள ஒரு மூமின் இருக்கிறானே, அவன் மிகச் சிறந்தவனாக இருக்கிறான். வ அஹப்பு இலல்லாஹ், அவன் அல்லாஹ்விடத்தில் விருப்பத்துக்குரியவனாக இருக்கிறான். யாரை விட? மினல் முஃமினி ضعيف, பலவீனமான ஒருவனை விட. அப்ப ஈமானால் மனிதர்களில் பலவீனமானவர்களாக இருப்பதை விட பலசாலிகளாக இருப்பவர்கள் மிகச்சிறந்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். வஃபி குல்லின் கைர், அனைவரிலும் அனைத்திலும் நன்மைகள் இருக்கின்றன, அனைவரிலும் நன்மைகள் இருக்கின்றன. இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உமக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியவற்றை நீ ஆசைப்படு. வஸ்தஇன் பில்லாஹ், அதற்காக நீ அல்லாஹ்விடத்திலே இஸ்திஆனா, உதவி தேடு. வலா தஅஜஸ், கோழையாக நீ வாழ்ந்து விடாதே. வ இன் அஸாபக ஷைஉன், ஏதாவது உனக்கு ஒரு துன்பம் நேர்ந்து விடுமாக இருந்தால், ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கதா கான கதா, நான் இப்படி செய்திருக்கலாமே, அப்படி செய்திருக்கலாமே, நான் இப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்குமே என்று நீ கை செய்தப்படாதே. வலாக்கின் குல் கத்தரல்லாஹ் வமா ஷாஅ ஃபஅல், அல்லாஹ் விதித்தது நடந்துவிடும், அல்லாஹ்வுடைய விதிதான் நடக்கும், அல்லாஹ் நாடியதை செய்கிறான் என்று சொல். எதிலும் கோழையாகாதே, பலவீனப்படாதே. உனக்கு பிரயோசனமான விஷயத்தை செய்வதிலே நீ ஆர்வமாக இரு. அதற்காக அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. அந்த பாதையில் செல்கிற போது உனக்கு ஏதாவது ஒரு துன்பம் நடந்துவிட்டால், நான் இப்படி செஞ்சிருக்கலாமே, அப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படி செய்திருந்தால் இன்னது நடந்திருக்குமே என்று நீ கை செய்தப்படாதே. அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ் நாடியதை செய்கிறான், அது நடந்து விட்டது என்று சொல். ஃபஇன்ன லவ் தஃப்தஹு அமல் ஷைத்தான், நீ அப்படி செய்திருந்தால் இப்படி நடக்கும் என்று நீ பேசுவது ஷைத்தானுடைய கதவுகளை அது திறந்துவிடும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அதாவது வலா தகூனுல் குவா, வலிமை, மனிதனுக்கான அந்த வலிமை இருக்கிறதே, அந்த வலிமை அவனது சிந்தனைகளை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்துவதன் மூலம்தான் ஏற்படுகிறது. அவனது திறன்களை அவன் சரியாக உருவாக்குவதன் மூலம்தான் அவன் வலிமை பெறுகிறான். அதே நேரத்தில் ஃபலா மகான லில் முத்தகாசில் வலா மௌதிஅ லில் முத்தகாதில் பைனல் அக்வியா, அதாவது பலசாலிகளானவர்களுக்கு மத்தியிலே சோம்பேறிகளாக வாழ்கிறவர்கள், வாழ்க்கையில் தளர்வடைந்தவர்களுக்கு எந்த விதமான இடங்களும் கிடையாது. சோம்பேறித்தனத்தை இஸ்லாம் ஊக்குவிக்கவில்லை, தளர்ச்சியை இஸ்லாம் ஊக்குவிக்கவில்லை. பலமாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும், வலுவிழந்து விடக்கூடாது. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே இப்படி சொல்கிறான், குல், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், இஅமலு, நீங்கள் செயல்படுங்கள், நீங்கள் அமல் செய்யுங்கள், நீங்கள் அதாவது இந்த பூமியிலே நீங்கள் செயலாற்றுங்கள். ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு வல் முஃமினூன், உங்கள் செயற்பாடுகளை அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் பார்க்கிறார்கள், மூமின்களும் காணுகிறார்கள். வஸதுரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா, நீங்கள் மறைவானவற்றை வெளிப்படையானவற்றையும் மறைவானவற்றையும் அறிந்த ரப்பிடத்திலே நீங்கள் கொண்டு செல்லப்பட இருக்கிறீர்கள். ஃபயுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதன் பலனை அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பான். சூரத்து தௌபாவிலே 105வது வசனத்திலே அல்லாஹ் இதை சொல்கிறான். ஈமானிய சமூகமே, முஸ்லிம் சமூகமே, இன்ன ஸஅயல் ஜாத்த ஃபில் அர்தி வல் இஜ்திஹாத ஃபீ தன்மியத்தில் மஹாராத்தில் ஃபிக்ரியத்தி வல் அமலியா, பூமியிலே நீங்கள் கடினமாக உழைப்பது, முயற்சி செய்வது, நீங்கள் அறிவு சார்ந்த மற்றும் வினைத்திறன் மிக்க திறன்களை மேம்படுத்துவதை முனைப்புடன் நீங்கள் அதிலே இருப்பது இருக்கின்றதே, யஜிபு அன் யகூன மக்ரூனன் பித்தவக்குல் அலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தவக்குலோடு அது சேர்ந்திருக்கணும். நீங்கள் கடுமையாக இந்த பூமியிலே முயற்சி செய்யலாம், உங்களது திறன்களை சிந்தனைகளை வளப்படுத்தி
அதை முனைப்போடு செயலாற்றுவதற்கு நீங்கள் இந்த பூமியிலே பாடுபடலாம். ஆனால் யஜிபு அன் யகூன மக்ரூனன் பித்தவக்குலி அலல்லாஹ், நீங்கள் செய்கிற உங்கள் இந்த செயல்பாடு அல்லாஹ்வுடனான அந்த நம்பிக்கையுடன் அது இணைந்திருக்க வேண்டும். வெறுமனே நான் முயற்சிக்கிறேன் எனக்கு வெற்றி கிடைக்கும், நான் எனது திறமைகளை உருவாக்குகிறேன் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்று மட்டுமல்ல, நான் முயற்சி செய்வது எனது பங்கு. வெற்றி என்பது அல்லாஹ்விடத்தில் இருந்து தான் கிடைக்கும், உதவி என்பது அல்லாஹ்விடத்தில் இருந்து தான் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தவக்குலோடு உங்கள் முயற்சிகள் கலந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வஅன் யத்தஜ்ஹல் மர்உ பிஅமலிஹி இல்லா இஸ்லாஹி நஃப்ஸிஹி வ முஜ்தமஇஹி, தன்னுடைய நடவடிக்கையின் மூலம் தன்னையும் தன் சமூகத்தையும் சீர்படுத்துகிற அந்த முனைப்பு அவனிடத்தில் இருக்க வேண்டும். தன்னுடைய நடவடிக்கை செயல்பாடு தன்னையும் தன் சமூகத்தையும் அதாவது சீர்படுத்துகிற அந்த முனைப்பாக அது இருக்க வேண்டும். வஅன் யூகின அன்னன் நதீஜத பியதில்லாஹ், அவன் உறுதி கொள்ள வேண்டும் நமது முயற்சிகளுடைய பிரதிபலன்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்கிறது. நாம் முயற்சி செய்கிறோம் ஆகவே வெற்றி கிடைக்கும் என்பதல்ல. நீ செய்கிற முயற்சிக்கு வெற்றியே கிடைக்காமல் போகலாம், நீ செய்கிற அந்த முயற்சி சில போது தோல்வி அடையலாம். எனவே நாம் முயற்சி செய்தால் எல்லாம் கிடைக்கும் என்பதல்ல. நமது முயற்சியோடு நமது முனைப்போடு நாம் அல்லாஹ்வுடைய தவக்குலோடு இருக்கணும். இந்த உலகத்திலே நல்ல மாற்றங்கள் நல்ல விளைவுகள் தனக்கும் தன் சமுதாயத்துக்கும் ஏற்பட வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாடு மனிதனுக்கு இருக்க வேண்டும். கமா ஐகன ذلك நபியுல்லாஹ் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்திடத்திலே சொன்னார்கள், தன்னுடைய முயற்சியை பற்றி சொன்னார்கள். கால யா கௌம், அதாவது சூரா ஹூதிலே 88வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தன் மக்களுக்கு சொன்னார்கள், யா என்னுடைய மக்களே, அரஐதும் இன் குன்து அலா பையினத்தின் மின் ரப்பி, நான் என்னுடைய ரப்புடைய தெளிவான வேதத்திலே இருக்கிறேன். வரஸகனி மின்ஹு ரிஸ்கன் ஹஸனா, எனக்கு அல்லாஹ் அழகிய வாழ்வாதாரத்தை வழங்கி கொண்டிருக்கிறான். வமா உரீது அன் உகாலிஃபக்கும் இலா மா அன்ஹாக்கும் அன், நான் எதை நீங்கள் செய்யக்கூடாது என்று உங்களை விட்டும் நான் தடுக்கின்றேனோ அந்த விஷயத்திலே நான் உங்களுக்கு முரண்பாடாக இருக்க விரும்பவில்லை, அதை நானும் தவிர்த்து கொள்ள வேண்டும். எதை நீங்கள் செய்யக்கூடாது என்று நான் உங்களுக்கு விரும்புகிறேனோ, எதிலே நீங்கள் மாறுபடக்கூடாது என்று நான் விரும்புகிறேனோ அதை விட்டும் நானும் செய்யாமல் ஒதுங்கிக் கொள்கிறேன். இன் உரீது இல்லல் இஸ்லாஹ், நான் சீர்திருத்தத்தையே தான் விரும்புகிறேன். மஸ்ததாத்து, என்னால் முடியுமானவரை. வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், வெற்றி என்பது தௌஃபீக் என்பது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டுதான் நமக்கு கிடைக்கின்றது. அலைஹி தவக்கல், அவன் மீது நான் தவக்குல் வைத்திருக்கிறேன். வ இலைஹி உனீப், அவனின் பால் நான் மீள இருக்கின்றேன் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்துக்கு சொன்னார்கள். எனவே மனித முயற்சியிலே சீர்திருத்தம் கலந்திருக்க வேண்டும். மனித முயற்சியிலே தவக்குல், அல்லாஹ்வின் பால் சார்ந்திருக்கிற அந்த நம்பிக்கை கலந்திருக்க வேண்டும். இந்த ரெண்டும் மிக முக்கியமானது என்பதை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது செய்தியிலே அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். சூரா ஹூதிலே 88வது வசனத்திலே இந்த செய்தியை பார்க்கலாம். வலா யகீபு அனில் உகலா, புத்திசாலிகளுக்கு நன்றாக தெரியும், அன்னஹு மஅத் தவக்குல் லா புத்த மினல் அஹ்தி பில் அஸ்பாப், தவக்குல் மட்டும் போதாது, நான் அல்லாஹ்வை நம்புறேன் அப்படின்னு சொன்னா போதாது. அந்த தவக்குலோடு நாம் எதை செய்கிறோமோ அதற்கான காரணிகளை செயல்களை நாம் நமக்குள் உருவாக்கி கொள்ளும். வெறுமனே தவக்குல் வச்சா போதாது, அந்த தவக்குலோடு நமக்குள் நாம் நல்ல செயல்பாடுகள், அதற்கான காரணி. உதாரணமா ஒரு விஷயத்தில் நான் வெற்றி பெறணும்னா நான் செயல்படணும், நான் நம்புறேன் தவக்குல் வச்சுக்கிறேன் மட்டும் என்பது போதாது. ஃபலா யபுகல் இன்சானு இப்அன் அலா முஜ்தமஇஹி லா யுதவ்விரு நஃப்ஸஹு வலா யஷ்ஹது ஹிம்மஹு நஹுவ சுல்லமில் இர்திகா, அதாவது நம்பிக்கையோடு மட்டுமில்லாமல் நாங்கள் அதற்கான காரணிகளை முயற்சிகளை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. மனிதன் தன்னை வளப்படுத்திக் கொள்ளாமல், முன்னேற்றத்துக்கான பாதையில் தன்னை அவன் ஈடுபடுத்தாமல் சமுதாயத்துக்கு பாரமானவனாக அவன் இருக்கக்கூடாது. அவன் முயற்சிக்க வேண்டும், பிறருக்கு சுமையாக அவன் வாழக்கூடாது, தனக்கும் தன் குடும்பத்துக்கும் அவன் கஷ்டத்தை தேடக்கூடாது. அவன் தவக்குல் வைக்கணும், அவன் அதற்கான காரணிகளை செயல்பாடுகளை அவன் உழைப்பிலே செயல்களிலே அவன் இறங்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம்.
உங்களுக்கு தெரியும், துல்கர்னைன் என்று ஒருவரை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், فإن ذا القرنين ذا أسباب التقدم فأتبعها. துல்கர்னைன் என்பவர்கள் அதாவது ஒரு வேலையை செய்யறதுக்கான அடிப்படை காரணிகளை, உழைப்பை அவர்கள் தேடினார்கள், அதை பின்பற்றினார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். وَيَسْأَلُونَكَ عَنْ ذِي الْقَرْنَيْنِ சூரா அல் கஹ்ஃப்ல 83 தொடக்கம் 85 நீங்க படிச்சு பாருங்க. அவர்கள் துல்கர்னைனை பத்தி கேட்கிறாங்க. குல் சஅத்லு அலைக்கும் மின்ஹு ذِكْرًا, அவங்களை பற்றி உங்களுக்கு நான் ஓதி காட்டுகிறேன், அவர்களை பற்றிய நினைவுகளை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன். இன்னா மக்கன்னா லஹு ஃபில் அர்த், நாம் அவருக்கு பூமியிலே அவர்களுக்கு வளப்படுத்தி கொடுத்திருந்தோம். வஆதைனாஹு மின் குல்லி ஷைஇன் சபபா, அவர்களுக்கு எல்லா விதமான வழிகளையும் அஸ்பாபுகளையும் நாங்கள் கொடுத்தோம். ஃபஅத்பஅ சபபா, அவர் என்ன செய்தார்? அவர் வழிகளை பின்பற்றினார், அஸ்பாபுகளை அவர் பின்தொடர்ந்தார். அதாவது வெறுமனே நம்பிக்கையோடு அவர் நிக்கல, அதற்கான செயல்பாடுகளிலும் அவர் செயலாற்றினார், செயல்பாடுகளை அவர் செய்தார் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். ஒரு விஷயத்தினுடைய காரணிகள் நமக்கு கிடைச்சால் அந்த காரணிகளை நாங்கள் செயல் வடிவப்படுத்த வேண்டும், வெறும் நம்பிக்கையோடு மட்டும் சுருக்கிவிடக் கூடாது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபஸ்ஸைருல் ஜாத்து ஃபில் அர்த் யஹ்தாஜு மின்னா இலா அன் நஅஹுத பில் அஸ்பாப், அதாவது கடினமான முயற்சி என்பது காரணிகளோடு இருக்கணும், அதற்கான அஸ்பாபுகளோடு இருக்கணும். நாங்கள் நமது அந்த அஸ்பாபுகளை, காரணிகளை நமது நம்பிக்கையோடு கலந்து விட வேண்டும். அப்போதுதான் நாம் வெற்றியை பெறுகிறோம். நாம் எதை செய்கிறா இருந்தாலும் நம்பிக்கை உள்ளத்துக்குள்ள அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் நினைச்சா தான் நமக்கு தருவான். அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் நமக்கு நல்லது கிடைக்கும். நாம் என்ன செய்யணும்? அதற்கான முயற்சிகள், அதற்கான காரணிகள், அதற்கான உழைப்புகளை நாங்கள் செய்ய வேண்டும். கப்பல் ஓட்டுகிற ஒருவன் கடலிலே கப்பலை அவன் செலுத்துகின்ற போதுதான் கப்பல் என்ன விளைவுகளை தருமோ அந்த நன்மைகளை அவன் அடைந்து கொள்கிறான். அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்த தலூலன், அவன்தான் உங்களுக்கு பூமியை வாழ்வதற்கு எளிதாக ஆக்கினான். ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா, பூமியினுடைய பகுதிகளுக்கு நீங்கள் சென்று பாருங்கள், பூமியினுடைய பல பாகங்களுக்கும் நீங்கள் செல்லுங்கள். வ குலூ மிர் ரிஸ்கிஹி வ இலைஹின் நுஷூர், அதன் பல பாகங்களுக்கும் நீங்கள் சென்று அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஆகாரங்களிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள், நீங்கள் அவனிடத்திலே தான் எழுப்பப்பட இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சூரா அல் முல்கிலே 15வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையும் அவன் பிறருக்கு சுமையாக, பாரமாக ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, பிறரிடம் கையேந்தி யாசகம் கேட்டு பிறரை தங்கி வாழுவது அவனுக்கு கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹுல் புகாரில 1470வது இலக்கத்திலே இந்த செய்தியை பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, எவனுடைய கரத்திலே என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லி ஐ யஅஹுத அஹதுக்கும் ஹப்லஹு, ஒரு மனிதர் கயிற்றை எடுத்து வயஹ்ததிபு அலா ظஹரிஹி, தன்னுடைய முதுகிலே விறகை சுமந்து கொண்டு வருவது, கைருல் லஹு மின் ஐ யஅதி ரஜுலன் ஃபயஸ்அலஹு அஅதாஹு அவ் மனஅஹு, ஒரு மனிதரிடத்தில் போய் கையேந்துவதை விட அவன் கொடுக்கலாம் அல்லது கொடுக்காம வைக்கலாம். நீங்கள் அவன் கொடுக்காம இருந்தாலும் சரி, கொடுத்தாலும் சரி, போய் கேட்கிறதே தப்பு தான். இல்லை நான் கேட்டேன் தானே, தரலத்தானே, ஆகவே நான் சிறந்தவன், நீ கேட்டதே தப்பு. தந்தாலோ தரவில்லை என்றாலோ பிறரிடம் கேட்பது மிக கேவலமானது. எதை விட உன்னுடைய கரத்தால் நீ சம்பாதித்து வாழுவது, முதுகிலே விறகை சுமந்தாலும் சரி, உங்களுக்கு மற்றவருடைய பார்வையில் அது ஒரு மாதிரி தொழிலாக தெரிந்தாலும் நீங்கள் அதை செய்து வாழுவது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எனவே இதிலே நாம் பார்க்கிறோம், முஸ்லிம் சமுதாயத்திற்கு உழைப்பின் மகிமையை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதாவது ஆகுமான வழிகளிலே ஆகாரங்களை தேடுவதற்கான பாதையை ஊக்குவிக்கிறார்கள். கண்ணியமான முறையிலே பிறரிடத்தில் கையேந்தாத ஒரு சங்கையான ஒரு வாழ்க்கை முறையை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. பிறரது பார்வையில் நாம் செய்கிற தொழில் சாதாரணமானதாக இருக்கலாம், அதை நாம் ஹலாலாக செய்கிற போது அதை பிறரிடம் கேட்டு வாழ்வதை விட ஒரு சங்கையான ஒரு செயலாக இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறது என்பதிலிருந்து உழைப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, அறிவுள்ளவர்களே, அன்னல் அமல் லிசத்தி ஹாஜாத்தின் நஃப்ஸ் வல் அஹல்,
வல் அஹல், அதாவது தன்னுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கும் தன் குடும்பத்தின் தேவைகளையும் நிறைவு செய்வதற்கும் நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் இபாதத்தும், அது ஒரு வணக்கமாகும். அல்லாஹ் அதை உங்களுக்கு ஏவி இருக்கின்றான். தொழுகை முடிந்தவுடன் அல்லாஹ் சொல்கிறான் சூரா அல் ஜும்ஆவிலே 10வது வசனத்திலே, ஃபஇதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த், தொழுகை முடிந்துவிட்டால் நீங்கள் பூமியிலே பறந்து செல்லுங்கள். வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய அதாவது அருளை வாழ்வாதாரத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால், தொழுகை முடிந்துவிட்டால் நீங்கள் பூமியில் பறந்து செல்லுங்கள். பூமியிலே நீங்கள் நடமாடி திரிந்து உங்களது ஆகாரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ومن كان عمله لصون نفسه عن ذل السؤال نال اجر الصدقه, யாருடைய செயல் தனது நஃப்ஸை பிறரிடம் கேட்கின்ற அந்த கேவலமான நிலையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக செயல்படுத்துகிறானோ அல்லாஹ்விடத்திலே தர்மம் செய்த கூலியை அவன் அடைந்து கொள்கிறான். ஹலாலான முறையிலே சம்பாதித்து தனது குடும்பத்துக்கு கொடுப்பது இருக்கிறதே, தர்மத்துக்கான கூலி கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா கஸபர் ரஜுலு கஸ்பன் அத்யப மின் அமலி யதி, ஒரு மனிதர் தனது கையால் சம்பாதிப்பதை விட மிகச்சிறந்த ஒரு சம்பாத்தியம் எதுவும் இருக்க முடியாது, அதுதான் மிகச்சிறந்தது. வமா அன்ஃபக الرجل على نفسه واهله وولده وخادمه فهو صدقه, ஒரு மனிதர் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய பணியாளர்களுக்கும் அந்த உழைப்பில் இருந்து கொடுப்பது தர்மமாகும். இப்னு மாஜாவிலே 2138வது இலக்கத்திலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, உழைப்பை இஸ்லாம் எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம். எனவே ஃபத்தகுல்லாஹ இபாதல்லாஹ், அடியார்களை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வதனாஃபஸு ஃபீ மைதானில் அமலி பிஇஜ்திஹாத், அதாவது செயலாற்றுதல், வேலை செய்தல், உழைத்தல், இந்த மைதானத்திலே நீங்கள் போட்டி போட்டுக்கொண்டு செயலாற்றுங்கள். ஃபஇன்னக்கும் பிதாலிக், இதன் மூலமாக துஇஃபூன அன்ஃபுஸக்கும் வ துர்தூன காலிகக்கும், நீங்கள் உங்களையும் பாதுகாத்துக் கொள்வதோடு உங்களை படைத்த ரப்பையும் நீங்கள் திருப்திப்படுத்துகிறீர்கள். எனவே அல்லாஹ் சொல்றான், வஃபீ ذلك ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், நீங்கள் சொர்க்கம் போகணுமாயிருந்தா நீங்கள் செயல்பட வேண்டும், நீங்கள் செயலாற்ற வேண்டும். எனவே அல்லாஹ் சொல்றான், போட்டியிடுகின்றவர்கள் இதிலே போட்டி போடட்டும். சூரா அல் முத்தஃபிஃபீனிலே அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதர் உழைக்காமல் இருப்பதை விட அவர் உழைத்து வாழ்வதை இஸ்லாம் வலியுறுத்தும். யஅமலு அன்ன ஜுலூஸல் மர்இ ஃபாரிகன் தூன ஷக்லி நஃப்ஸிஹி பிமா யஜ்லிபு இலைஹி மஸ்லஹா துன்யவிய்யா அவ் உக்ரவிய்யா, அது உலகம் சார்ந்த முயற்சியாக இருக்கலாம், மறுமை சார்ந்த முயற்சியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவர் செயலாற்றாமல் வெறுமனே அவர் இருப்பது என்பது இருக்கிறதே, அது புகழப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. அவர் மறுமைக்காக செயலாற்றுவதாக இருந்தாலும் அல்லது உலக நன்மைக்காக எதுவாக இருந்தாலும் அவர் செயல்பட வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் போற்றுகிறது, அதைத்தான் இஸ்லாம் வரவேற்கிறது, அதைத்தான் இஸ்லாம் ஊக்கப்படுத்துகிறது. அதே நேரத்தில் அவர் செயல்படாமல் இருப்பது அவ்வளவு விருப்பத்துக்குரிய ஒரு விஷயம் அல்ல. வகத் அலிம அஸ்ஹாபுன் நபி ஹத்தர ذلك, ஒருவர் செயல்படாமல் சோம்பேறித்தனமாக இருப்பதனுடைய அந்த பாரதூரத்தை நபியுடைய தோழர்கள் நமக்கு அறிந்து செயல்பட்டு இருக்கிறார்கள், நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னி லஅக்ரஹு அன் அரா الرجل فارغا لا في امر دنياه ولا في امر اخرته, அதாவது ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம், உலக விவகாரங்களாக இருந்தாலும் மறுமை விவகாரங்களாக இருந்தாலும் ஒரு மனிதர் அதாவது செயலாற்றாமல் இருப்பது இருக்கிறதே, அது ஒரு, நான் அதை வெறுக்கின்றேன், அது நல்ல ஒரு விஷயம் அல்ல என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் சொல்றாங்க, லா யக்உது அஹதுக்கும் மின் தலபிர் ரிஸ்க் வ யகூல் அல்லாஹும்ம அர்ஸுக்னி, அதாவது உணவை தேடாமல் உங்களில் ஒருவர் வீடுகளிலே தங்கி யா அல்லாஹ் எனக்கு உணவளி என்று சொல்லாதீங்க. ஃபக்கத் அலிம்தும் அன்ன ஸமாஅ லா தும்திரு ذهبا ولا فضة, உங்களுக்கு நன்றாக தெரியும் வானம் என்பது தங்கத்தையோ வெள்ளியையோ பொழிவதில்லை, நீங்கள் தான் உழைக்க வேண்டும். அல்லாஹ் மழையை தாரானா அந்த மழையின் மூலம் நீங்கள் தான் பயிர் செய்ய வேண்டும்.
நீங்கள் தான் உங்களுக்குரியவற்றை தேடணும், அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்ற கருத்தை இந்த ஹுத்பாவிலே சொல்லப்படுகின்றது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நீங்கள் செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயம் என்னென்று சொன்னால், வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் செயலாற்ற வேண்டும். அது உங்களுக்கும் உங்கள் சமுதாயத்திற்கும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அது உண்டாக்குகிறது. எனவே அது உங்களுக்கு மாத்திரமல்ல, சமூக முன்னேற்றத்திற்கும் அது காரணமாக இருக்கிறது. மன் ஆமில சாலிஹன் ஃபலினஃப்ஸி, யார் நல்ல செயல்களில் ஈடுபடுகிறாரோ அது அவருக்குரியது, அவருக்குத்தான் அது நன்மை. ஒமன் அஸ்ஸாஅ ஃபஅலைஹா, யார் அதை செய்யவில்லையோ அது அவருக்கு எதிராகத்தான் இருக்கும். வமா ரப்புக பிظல்லாமில் லில் அபீத், உமது இறைவன் அடியார்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவனாக இல்லை என்பதை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, வ இன் அர்தனல் முபாரக் வல்லாதத்துல் லில் கைர், நாம் வாழுகிற இந்த பூமி இருக்கிறதே, இந்த நாடு இருக்கிறதே, நன்மைகளை விளைவிக்கின்ற ஒரு நாடு. நீங்கள் பார்க்கலாம், எல்லா விதமான துறைகளும் உங்களுக்கு திறந்திருக்கின்றது. தன்ததிருமின், உங்களை எதிர்பார்த்திருக்கிறது. அன்தஸ்ஆ வ தஜ்தஹித தூன ஹஜலின் அவு தகாசுலின் ஃபீ ஷத்தல் மஜல்லாத், அதாவது பலதரப்பட்ட துறைகள் உங்களுக்காக இந்த நாட்டிலே திறந்திருக்கிறது, நன்மைகளை உங்களுக்கு விளைவித்துக் கொண்டிருக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு பல்வேறு துறைகள் உங்களுக்காக காத்திருக்குது. நீங்க வெட்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் சோம்பேறிகளாக வாழ வேண்டிய ஒரு தேவை இல்லை. உங்களுக்காக பல துறைகள், திஜாரியா, உங்களுக்கு வியாபாரத்துறை இந்த நாட்டிலே திறந்திருக்கிறது. ஜிராஇயா, விவசாயத்துறை உங்களுக்கு இந்த நாட்டிலே காத்து கொண்டிருக்கிறது. அதாவது ஹித்மியா கஸ்ஸியாஹியா, அதாவது சுற்றுலாத்துறை, அதற்கான சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. இந்த நாடு இரண்டு வளங்களை ஒன்றிணைத்திருக்கின்ற பாலமாக இந்த நாடு இருக்கிறது. நிலவளம் இருக்கிறது, கடல் வளம் இருக்கிறது, பல்வேறு துறைகள் இந்த நாட்டிலே இருக்கிறது. அதாவது நிலையியல் ரீதியாக, அதாவது ஜியோகிராபிக்கலி இந்த நாடு ஒரு நல்ல, அதாவது சுற்றுலா துறையினரை, பிற நாட்டவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இணைப்பாக, பாலமாக, மற்றவர்களை கவரக்கூடியதாக, அழகாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நாட்டிலே நீங்கள் உழைக்க வேண்டும். வகுன் இபாதல்லாஹ் வாசிகன் பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ் மீது தவக்குல், நம்பிக்கை, உறுதி பூண்டவர்களாக நீங்கள் செயலாற்ற வேண்டும். ஃபமன் ஜர்ரப நவ்அம் மினல் அஅமாலி ஃபனாலஹு, ஒரு மனிதர் ஒரு முயற்சி செய்கிறார், அவர் அதிலே பிரயோசனம் அடைகிறார். சில நேரம் அவருக்கு கிடைக்கலன்னா கூட அவரது முயற்சிக்கு அல்லாஹ் வேறு ஒரு வகையிலே அல்லாஹ் கதவுகளை வைத்திருப்பான். முயற்சியுங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். சூரா யூசுஃபிலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? யா பனி இத்ஹபு ஃபதஹஸ்ஸஸு மின் யூசுஃப வ அகி, நீங்கள் சென்று யூசுஃபையும் அவருடைய சகோதரரையும் நீங்கள் தேடி பாருங்கள். வலா தைஅஸு மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னஹு லா யைஅஸு மின் ரௌஹில்லாஹ் இல்லல் கௌமுல் காஃபிரூன், காபிர்களை தவிர யாரும் அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை இழக்க மாட்டார்கள். எனவே மனிதன் இந்த பூமியில் முயற்சிக்க வேண்டும், நம்பிக்கையோடு செயலாற்ற வேண்டும். ஒரு தோல்வி வந்துவிட்டால் அதுதான் முடிவல்ல, உனக்கு இன்னும் ஒரு வெற்றி உனக்கு காத்து கொண்டிருக்கும். நீ முயற்சித்த அந்த விஷயம் வேண்டுமானால் தோல்வியாக இருக்கலாம், அந்த முயற்சியின் வேறு ஒரு வகையிலே உனக்கு ஒரு பலனை அல்லாஹ் வைத்திருப்பான். எனவே முயற்சிக்க வேண்டும் சகோதரர்களே. வலகது மக்கன்னாக்கும் ஃபில் அர்த், உங்களை பூமியிலே நாங்கள் உங்களை வாழ வைத்திருக்கிறோம், உங்களுக்கு வளங்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். வஜஅல்னா லக்கும் ஃபீஹா மஆயிஷ், அங்கே உங்களுக்கு வாழ்வாதாரங்களை வைத்திருக்கிறோம். கலீலம்மா தஷ்குரூன், நீங்கள் கொஞ்சமாகவே தான் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே ஃபத்தகுல்லாஹ இபாதல்லாஹ், அடியார்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களது எண்ணங்களை செயல்படுவதாக நீங்கள் மாற்றுங்கள். கடுமையாக உழைப்பிலே நீங்கள் உங்கள் எண்ணங்களை நீங்கள் ஈடுபடுத்துங்கள். வஅலமு, தெரிந்து கொள்ளுங்கள், அன்னம அஸ்ஸப்ர் யகூனுல் அதா, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், பொறுமை இருக்கிறதே அதுதான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொண்டு தரும். வஸ்பிர் ஃபஇன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன்,
அல்லாஹு தஆலா நீங்கள் பொறுமையாக இருங்கள், நல்லவர்களின் கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று இந்த ஹுத்துபாவிலே அழகான ஒரு நல்ல உபதேசம் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. ஹாதா வஸல்லு வஸல்லிமு அலா இமாமில் முர்சலீன் முஹம்மதின் அல் ஹாதியில் அமீன். ஃபகத் அமரக்கும் ரப்புக்கும் பிதாலிக ஹீன قال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.